இன்னைக்கு நாம ஆதித்யா இன்ஃபோடெக் ஐபிஓ பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ஐபிஓ ஜூலை 29ஆம் தேதி ஓப்பன் ஆகி ஜூலை 31ஆம் தேதி க்ளோஸ் ஆக போகுது. இந்த ஐபிஓட இஷ்யூ சைஸ் 1300 கோடி. இதில் 500 கோடி ஃப்ரெஷ் இஷ்யூவும் 800 கோடி ஆஃபர் ஃபார் சேல் மூலமாகவும் இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ இவங்களோட பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ செக்யூரிட்டி அண்ட் சர்வேலன்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா இவங்க வந்து சிசிடிவி தான் வந்து இவங்களோட மெயின் பிஸ்னஸாக இருக்குது. சிசிடிவி அண்ட் சர்வேலன்ஸ் ப்ராடக்ட்ஸ் தான் வந்து இவங்களோட பிஸ்னஸாக இருக்குது. ஃபேமஸான சிபி ப்ளஸ் பிராண்ட் வந்து இந்த நிறுவனத்தோடது தான். ஸோ இவங்க பிஸ்னஸ் ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிபி ப்ளஸ் பிராண்ட் நேமில் தான் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க வந்து பேன் இந்தியா லெவலில் வந்து இவங்களோட பிஸ்னஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இவங்க எஸ்கேயூ யூனிட்ஸ் மற்றும் சர்வீஸ் பாயிண்ட்ஸும் வந்து வச்சுருக்காங்க. இப்போது இந்த நிறுவனத்தோட ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ் பார்ப்போம். ஸோ 2023 to 2025 டேட்டா இப்போ நம்மகிட்ட இருக்குது. ஸோ இதில் ஃபஸ்ட்டு ரெவன்யூ பார்ப்போம். ரெவன்யூ வந்து ஒவ்வொரு ஃபினான்ஷியல் இயர்லேயும் வந்து கன்சிஸ்டன்ட் க்ரோத்தை நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இந்த 2 வருஷம் டைம் பீரியடில் வந்து 2023 to 2025 ஓவரால் வந்து 36% க்ரோத்தை வந்து நம்மளால் ரெவன்யூவில் பார்க்க முடியுது. ஸோ இவங்க ப்ராஃபிட்டும் அதே மாதிரி தான். ஸோ நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டை நம்மளால் பார்க்க முடியுது. ஆனால் இங்கே என்ன விஷயம் பார்க்க வேண்டியது இருக்குன்னா, ரெவன்யூக்கும் ப்ராஃபிட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா மார்ஜின் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ ரெவன்யூ அதிகமாக இருக்குது, பட் ஆனால் அவங்களோட அதுக்கான ப்ராஃபிட் மார்ஜின் வந்து கம்மியாக இருக்குது. பட் ப்ராஃபிட் வைஸில் பார்க்கும்போது ஸோ 2023 to 2025 நல்ல ஒரு க்ரோத்தை நம்ம ப்ராஃபிட் இம்ப்ரூவ்மெண்ட்டை நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ 2024 2025 மட்டும் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் இவங்களோட ப்ராஃபிட்ஸ் வந்து ட்ரிபிள் ஆகிக்கு தான் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இவங்க எபிடாவும் பார்த்திங்கன்னா இவங்களோட ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சியோட இம்ப்ரூவ்மெண்ட்டை நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ இவங்களோட நெட்ஒர்த்தும் அதே மாதிரி தான் வெரி ஸ்ட்ராங் க்ரோத்தை நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் அண்ட் அசட்ஸ் இவங்க இது எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. ஸோ இவங்களோட பாரோயிங்ஸ் இவங்களுக்கு கடன்கள் இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஃபினான்ஷியல் இயர்லேயும் வந்து இவங்களோட கடன்கள் பெருசாக இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. ஸோ 400 கோடி அந்த ரேஞ்சிலே தான் வந்து இருக்குது. ஸோ இவங்களோட டோட்டல் பாரோயிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேபிளாக தான் இருக்குது. இப்போது இந்த நிறுவனத்தோட கீ பேராமீட்டர்ஸ் வந்து பார்ப்போம். இவங்களோட ரிட்டர்ன் அண்ட் ஈக்விட்டி ROI வந்து பார்த்திங்கன்னா 34.5% இருக்குது. இது எக்ஸலண்ட்டாக இருக்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சுக்க முடியுது. ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் இவங்க கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு இது மூலமாக நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. இவங்களோட ரிட்டர்ன் அண்ட் கேபிட்டல் எம்ப்ளாய்டும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா குட்டாக இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. 33.27% இருக்குது. ஸோ இவங்க ஈக்விட்டி மற்றும் டெப்ட் வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் யூஸ் பண்ணி நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ இவங்களோட டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ வந்து நல்லாவே இருக்குது. ஸோ லோ டெப்ட் கம்பெனியாக தான் இவங்க இருக்காங்க. ஸோ 1க்கு கீழே தான் இருக்குது. 0.41 தான் வந்து இவங்களோட டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ இருக்குது. ஸோ இது வந்து நல்ல கேபிட்டல் ஸ்ட்ரக்சர், ஹெல்த்தி கேபிட்டல் ஸ்ட்ரக்சராக வந்து நம்மளுக்கு காட்டுது. ஸோ அடுத்து இதில் வந்து இவங்களோட பேட் மார்ஜின் வந்து பார்த்திங்கன்னா 11.25% இருக்குது. இதுவும் வந்து குட்டாக தான் இருக்குது. ஸோ இவங்களோட எபிடா மார்ஜின் 8.27% இருக்குது. இது வந்து டீசெண்டாக இருக்குது. ஸோ இவங்க ப்ரைஸ் டு புக் வேல்யூ மட்டும் பார்த்தீங்கன்னா 7 இருக்குது. ஸோ இது மட்டும் பார்த்தீங்கன்னா புக் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஹையாக இருக்கிறது நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ ஓவராலாக இவங்க ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பெட்டராக இருக்குது. டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோவும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. 1க்கு கீழே தான் இருக்குது. ஸோ இவங்க இதில் இருக்கிற ஒரே ஒரு இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட ப்ரைஸ் டு புக் வேல்யூ மட்டும் பார்த்தீங்கன்னா ஹையராக இருக்குது. ஸோ ஃபினான்ஷியல் வைஸில் பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனம் வந்து நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. இப்போது இந்த ஐபிஓவோட லிஸ்டிங் எண் எப்படி இருக்கும், இவங்களோட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் என்ன, அப்ளை பண்ணலாமா வேணாமா அப்படின்ற விஷயங்களை பார்க்கலாம். ஸோ இந்த ஐபிஓவோட லிஸ்டிங் எண் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஓவில் ஒரு 15 to 20% வந்து லிஸ்டிங் எண் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ இந்த ஐபிஓ நல்லா சப்ஸ்கிரிப்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இவங்க ஃபினான்ஷியல் வைஸ் இவங்க குட்டாக இருக்காங்க. ஸோ இவங்களோட லேட்டஸ்ட் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா $225 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இது வந்து 33% லிஸ்டிங் எண்ணிக்கை இண்டிகேட் பண்ணுது. பட் இங்கே ஒரு விஷயத்தையும் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த டைம் பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 ஐபிஓஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த 5 ஐபிஓஸில் இந்த ஐபிஓ பெட்டராக இருக்குதுன்னா தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஓவோட சப்ஸ்கிரிப்ஷன் வந்து நல்லாயிருக்கும். ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் நல்லா இருக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா லிஸ்டிங் எண்ணிக்கான சான்சஸ் வந்து லிஸ்டிங் இன் பெர்சன்டேஜஸ் வந்து அதிகரிக்கும். தற்போது இருக்கிற நிலைமையில் இந்த ஐபிஓ வந்து ஓவராலாக வந்து பார்க்கும்போது நல்ல ஐபிஓவாக தான் இருக்குது. நல்ல ஒரு டீசெண்டான லிஸ்டிங் எண்ணும் கண்டிப்பாக இந்த ஐபிஓவில் தரக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.